ஹாஸ்பிட்டல் பக்கமே போக வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இந்த ஒரு பழத்தை மட்டும் ரெகுலரா சாப்பிடுங்க. ஆமாங்க, கொய்யாப்பழம். விட்டமின் சியும் ஃபைபரும் அடிக்குவேட்டா நீங்க எடுத்துக்கிட்டாலே உங்க கொலஸ்ட்ரால் அண்ட் டயபெட்டிஸ் நல்ல கண்ட்ரோல் வரும்னு எவிடன்ஸ் பேஸ்டோட எங்க மெடிசன் புக்லயே வந்து இருக்கு. இந்த கொய்யாப்பழம் 200 கிராம் இருக்கு. இந்த 200 கிராம்ல 10 கிராம்ஸ் ஃபைபர் இருக்கு. ஒரு நாளைக்கு தேவையான அளவுல 25% ஃபைபர் இதுலயே இருக்கு. விட்டமின் சி 400 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கு. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தேவையானதை விட 4 மடங்கு அதிகமா விட்டமின் சி இருக்கு. விட்டமின் சி ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் கூட இந்த ரத்த குழாய்கள்ல ஏற்படக்கூடிய அடைப்பையும் வந்து நல்லா கம்மி பண்ணுதுன்னு வந்து ஒரு ரிசர்ச் இருக்கு. பொட்டாசியம் 800 மில்லிகிராமுக்கும் மேல இருக்கு. இது பிளட் பிரஷரை நல்லா கம்மி பண்ணுது. உங்க பிளட் பிரஷர், டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால் நல்ல கண்ட்ரோலுக்கு வந்தாலே ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக் ரிஸ்க், கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் வந்து பெரும் அளவுல கம்மியாகுது. விட்டமின் சி இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் பண்ணுது. இந்த காமன் கோல்டு, மூக்கடைப்பு அதெல்லாம் வராமலே தடுக்குது. கொலாஜன் சிந்தசிஸ் இன்க்ரீஸ் பண்றதுனால ஸ்கின் க்ளோ ஆகி ஒரு ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஃபைபர் அஃப்கோர்ஸ் கான்ஸ்டிபேஷனை ரிலீவ் பண்ணுது. நம்ம கட் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லது. புரோட்டீன், ஒரு முட்டைக்கு ஈக்குவலண்டா புரோட்டீன் 6 கிராம்ஸ் இருக்கு. இது ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் ஃபுட் தான். ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட் ஒரு கொய்யாப்பழம் தாராளமா நீங்க டெய்லி சாப்பிடலாம். இனி வெயிட் பண்றீங்க, போய் கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு வாங்க. டெய்லி ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியமே வந்து 99% வந்து கம்மியாயிடும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.